ஹை காய்ஸ். படத்துல நைட் டைம்ல ஒரு ஷாப்பா காமிக்கிறாங்க. அந்த கடையில பார்ட் டைமா ஒரு வேலை பார்க்குற பையன் ஃபோன் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்க. இப்போ கடைக்குள்ள சில ஆட்கள் வராங்க. அவங்களும் அங்க இருக்கிற உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க காசு கொடுக்காம. இத பார்த்து அந்த பையனும் சார் காசு கொடுங்க அப்படின்னு கேட்க மூஞ்சிலே குத்துறாங்க. என்கிட்ட கேட்ட நான் யாருன்னு தெரியுமா? சரி அந்த டிரா ஓபன் பண்ணு, எடு எடு மனத்தை எடுத்து இந்த பேக்ல போடு அப்படின்னு சொல்ல அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இது என்னன்னா உன் அப்பங்காசா, எடுத்து சீக்கிரம் போடு அப்படின்னு சொல்ல அவன் பணத்தை எல்லாம் அந்த பேக்ல போட்டுட்டு இருக்க. அங்க ஒரு லாக்கர் இருக்கும். இது என்ன லாக்கர், இது ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல, சார் நாங்க பார்ட் டைமா தான் வேலை பாக்குறேன், எனக்கு அதுக்குள்ள என்ன இருக்கணும்னு தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாதுன்னு சொல்ல, ஏன்னா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு அடிக்க வரும்போது இப்போ ஒரு பொண்ணு வரா. தம்பி இதுக்கான பில் போடுப்பா, இந்த கேஷ் அப்படின்னு கொடுக்க, சரி சேஞ்ச் கொடு அப்படின்னு கேட்க அவன் பதறிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் திரும்பி பாக்குறா. அந்த பேக்ல பணம் இருக்கு. சரி விடுப்பா, நான் இதுல இருந்து சில்லறை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பேக்ல இருந்து ஹீரோயின் பணத்தை எடுக்கிறாங்க. இவங்கிட்ட நாங்க ஆட்டையை போட்டா எங்க கிட்ட நீ ஆட்டையை போடுறியா, அவ்வளவு பெரிய ஆளாடே நீ அப்படின்னு சொல்லி அடிக்க வர. ஹீரோயினை பத்தி உங்களுக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் சும்மா அடிச்சு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. போ உங்க அம்மாட்ட அக்கா அடிச்சுட்டேன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அடுத்த உங்க இங்க பார்த்தனா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு துரத்துறாங்க. அதனால ஒரு பொருளை உடைச்சிருப்பாங்க. சரிப்பா இதுக்கும் சேர்த்து பில்ல போட்டு நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கேர்ள்ஸ் எல்லாமே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அங்கதான் ஒரு பொண்ணோட முகத்துல ரொம்ப பதட்டமும் பயமும் தெரியுது. அவ பயந்துகிட்டே டான்ஸ் ஆடும் போது கவனிக்காம கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான். இப்போ நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க நைட் தூங்கிட்டே இருக்க. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கால் வருது. டான்ஸ் ஆனால ஹீரோயினோட ஃப்ரெண்ட். அவளும் நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா, நான் உன்னை பார்க்கணும், நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்ல, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கடைக்கு போறாங்க. இந்த கடையில தான் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் வந்து ஹீரோயின் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த கடையோட ஓனரும் ரொம்ப நன்றிமா, ஒரு நாள் தான் எனக்கு நஷ்டம் ஆச்சு, நீ அன்னைக்கு மட்டும் வரலன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும், நீ என்ன வர வர ஒல்லியாயிட்டே இருக்க, ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசி அவளுக்கு வேண்டியதை கொடுத்துடுறாங்க. ஹீரோயினும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு அவ ஃப்ரெண்டை பார்க்க அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டே இருக்கா. கதவு யாருமே ஓபன் பண்ணல. இவளுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்ட் தெரியும். அதனால வீட்டுக்குள்ள போறா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு எங்கேயுமே இல்ல. பெட்ரூம் போறா. அந்த இடத்துல பாட்டு மட்டும் ஓடிட்டு இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டு பெட்டை பாக்குறா. அதுல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அவ ஃப்ரெண்டு யூஸ் பண்ற பொருளும் அதுல ஒரு கப்பல் மாதிரி ஒரு பேப்பர்ல பண்ணி வச்சிருப்பா. அதை திறந்து பார்க்கும் போது அதுல அவ எழுதின விஷயம், எனக்காக நீ ஒருத்தனை ரிவெஞ்ச் எடுக்கணும், நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஹீரோயினும் பதில் போய் எல்லா ரூமையும் செக் பண்றா. அவ ஃப்ரெண்டு கால் பண்ண வாஷ்ரூம்ல சத்தம் கேக்குது. போய் பார்த்தா அவ சூசைட் அட்டெண்ட் பண்ணி இறந்து போயிருப்பா. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறா. ஹீரோயினுக்குன்னு இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ஆனவ இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். இதை நினைச்ச ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணை எப்படி மீட் பண்ணான்னு நினைச்சு பாக்குறா. ஹீரோயின் நைட்ல கேக் வாங்கலான்னு ஒரு ஷாப்புக்கு போவா. அந்த ஷாப்ல தான் அவ ஃப்ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்ப அறிமுகம் இருக்காது. எனக்கு கேக் வேணும்னு சொல்ல, சாரி மேம் நாங்க கடையை மூட போறோம் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, வெயிட் பண்ணுங்க ஒரு கேக் தானே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் வேணும் சூஸ் பண்ணுங்க போது ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி இந்த கேக்கை கொடுங்க அப்படின்னும் போது அதை அவங்க பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேக் பண்ணும் போது கேக் எதுக்காக அவங்க ரெடி பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரோப் டிசைன் பண்ணுவாங்க. இது பர்த்டேக்கா இல்ல வெட்டிங்கா, எதுக்கு மேம் அப்படின்னு கேட்க, பர்த்டேக்கு தான். யாருக்கு, எனக்கு தான் பர்த்டேன்னும் போது உடனே அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வரும், அவ ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணுக்கும் இதே நாள் தான் பர்த்டே. அந்த பேர் அவ சொல்ல, ஹீரோயினும் நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னும் போது அப்ப ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிக்கிறாங்க. நான் நினைச்சு கூட பார்க்க நீங்க சிட்டில தான் இருப்பேன், உன்னை பார்த்த பல வருஷம் ஆகுது, எப்படி இருக்கும் உன் லைஃப், உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, நாங்க தனியா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீ என்ன வேலை பாக்குறேன்னு அவ கேட்பா. ஹீரோயின் பெரிய பெரிய விஐபிக்கு செக்யூரிட்டியாவும் பாடி கார்டாவும் வேலை பாக்குறாங்க. எனக்கு கம்பெனில என்ன வேலை கொடுக்குறாங்களோ நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ சூப்பர் செம்ம கூலா இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் க்ளோஸா பேசி ஃப்ரெண்டா ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் வேகமா அவ வீட்டுக்கு போறா. அவ ஃப்ரெண்டு எழுத அந்த பேப்பர்ல எனக்காக ஒருத்தனை நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி கீழே ஒரு ஐடி எழுதிருப்பா. அது இன்ஸ்டாகிராம் ஐடி. அந்த ஐடியில போய் பார்த்தா சூஷி விற்கிற கடை தான் அது. அதுல நிறைய டைப் ஆஃப் ஃபுட் இருக்கும். அதெல்லாம் அவன் ஒன்னொன்னா பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுவேன், எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிப்ளைக்கு உங்களுக்கு எத்தனை சாஸ் பேக்கெட் வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒண்ணு போதுமே அப்படின்னு போட, டக்குன்னு அந்த ரிப்ளை பண்றவங்க அந்த மெசேஜை விட்டு வெளியே வந்துருவாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியாது, யோசிச்சுக்கிட்டே இருக்க. அவ ஃப்ரெண்டோட வீட்டுல நிறைய போட்டோஸ் இருக்கும், ஹீரோயினும் அவளும் எடுத்தது. ஹீரோயின் ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப், யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அதுவும் சிட்டில அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை. அவ கிளாஸ்மேட்டை பார்த்த பிறகு அவ கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் ஹாப்பி
ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு நாள் அவகிட்ட, என்னோட வாழ்க்கை எப்பவுமே வட்டம் மாரி இருந்தது. நான் போவேன், டியூட்டி பார்ப்பேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், திரும்பவும் டியூட்டிக்கு போவேன். இப்படிதான் வாழ்க்கை ரொம்ப போரிங்கா போயிட்டு இருந்தது. ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் வாழ்க்கை எவ்வளவு அழகுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம் தான் ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். இப்ப டக்குனு ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். எடுத்து அட்டென்ட் பண்ணுவாங்க. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்ன உன் ஃப்ரெண்டுக்காக என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் அவ்வளவு ஒத்தே கிடையாது. தைரியம் தான், நான் சொல்ற பிரிட்ஜுக்கு வா, அங்க மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பாங்க. நீ பேசாம இருக்கும் போதே தெரியுது நீ ஒரு பயந்தாங்கோலின்னு. நீ தில்ல இருந்தாங்க வாடி, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கால் கட் ஆகுது. இப்போ அன்னைக்கு நைட் ஹீரோயின் அந்த பிரிட்ஜ்ல அந்த நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு காஸ்ட்லியான கார் வருது. அந்த கார்ல ஐத்து வெயிட்ட ஒரு நபர் வந்து எல்லார்கிட்டயும் ஒரு கவரை கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய உணவு அது. அதை வாங்கிட்டு போற எல்லாருமே அந்த உணவை தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய நிறைய சாசை மட்டும் பேக்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க. அதாவது இந்த நபர் யாருக்குமே தெரியாம இவங்களோட போதைப் பொருளை அந்த சாஸ் பாட்டில்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு பாட்டில் சொல்லும் போதே அவன் கண்டுபிடிச்சிருப்பான், கட் பண்ணிருப்பாரு. ஹீரோயின் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த நபரோ ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஆனா ஹீரோயின் காலை எடுக்கல. பயந்துட்டா போல அப்படின்னு நினைச்சு கார் எடுத்துட்டு வேகமா அவனோட வீட்டுக்கு போறான். ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரா. வந்து அவன் வீடு எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அவன் காலையில வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு வேகமா காரை ஓட்டிட்டு போறான். அப்படி அவன் காரை வேகமா ஓட்டிட்டு போகும்போது அந்த கடையில இருந்த ஒரு பாட்டி காரை வச்சுட்டு கண்ணு மண்ண தெரியாம போறான் பாரு, இவனா உருப்பிடுவானா அப்படின்னு சொல்லி அந்த இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி அவங்க இல்லாத நேரமா ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள போறவங்க சோஃபாக்கு அடியில மைக்க செட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறாங்க. அங்க ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு செக் பண்ணும்போது அங்க ஒரு டிரா இருக்கு. அதுல ஒரு மனுஷங்களை சித்திரவதை பண்ணக்கூடிய எல்லா பொருளும் அங்க இருக்கும். ஒரு டிரால பென் டிரைவர் இருக்கும். அந்த ஒவ்வொரு பென் டிரைவர்லயும் ஒருத்தவங்களோட பேர் இருக்கும். இவ ஃப்ரெண்டோட பேர் இருக்கிறத அவ எடுத்து பார்க்க ஃப்ரெண்டு கிட்ட ட்ரக் கொடுத்துட்டு அவகிட்ட தப்பா நடந்துகிட்ட வீடியோ அதுல இருக்கும். எல்லாகிட்டையும் மிஸ்பிஹேவ் பண்ண எல்லா ஃபுட்டேஜும் அவ வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான். இதனாலதான் அவ ஃப்ரெண்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப பதட்டமா இருந்திருப்பாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த நபரோட முகம் தெரியும். பயந்து போய் அவங்க கீழே விழுக அவங்க தப்பா ஆனனால மக்கள் எல்லாமே அவங்களுக்கு குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாவும் அருவருப்பா இருக்கும். அதனால அவங்க சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. அவன் நான் சும்மா விடக்கூடாது, என் ஃப்ரெண்ட அனுபவிச்ச வேதனையா நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. நைட்டு அவன் வீட்டுக்கு வரான். அவன் வந்து என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் மைக்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் ரொம்ப நேரம் சைலண்டா இருப்பான். இப்ப டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் வரும். அந்த கால்ல ஒரு நபர், நாளைக்கு ஃப்ரைடே, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்துக்கு போலாம், நிறைய மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லடா எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல. டேய், அங்க நிறைய மீன் இருக்கும், எல்லாம் அப்பாவியான மீன், ஈஸியா ஏமாத்திடலாம், நம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லுவாங்க. இதை ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. அவளோட ஃபேவரட் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இப்போ பப்புக்கு போறாங்க. அங்க அந்த நபரை அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் ரொம்ப நேரம் பால்கனில நின்று இருப்பான். இப்ப டக்குன்னு அவன் காணாம போயிருவான். மேல போய் சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. இப்ப டக்குன்னு அவனே வந்து ஒரு பொண்ணோட பேர் சொல்லி, நீ அவ தானே, உன்னை ரொம்ப வருஷமா நான் பார்க்கல, உன்னை பார்த்துல சந்தோஷம்னு சொல்லி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான். இதை கேட்டா ஹீரோயினும் நான் அவ கிடையாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆனா நீ பார்க்க அவ்வளவு மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. நான் அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ போவா. இல்ல இவன் ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு, சரி வாயா நம்ம போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. ஹீரோனா எங்க கூட்டிட்டு போற, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியான்னும் போது, இப்பதானே நம்ம பழக ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே எப்படி நான் என்னோட அப்பா அம்மாக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், கொஞ்ச நாள் ஆகட்டும், ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் நமக்கு ஏத்த இடம், ஏன்னா அங்க ஒண்ணு அடிச்சாதான் எவனுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல் ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு நட்மே யூஸ் பண்ற கீயை கூட அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ரூம்குள்ள போறாங்க. ஹீரோயின் கிட்ட நடப்பாரு ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப காமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மொக்க போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவனும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ குடிக்கிறியான்னு சொல்லிட்டு அவ குடிக்கிற ஜூஸ்ல போதை மருந்தை கலந்துட்டு அவன் வெளியே போய் தேவன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பாக்குறான். ஹீரோயின் மயங்கி கிடப்பாங்க. ஹீரோயினும் வீடியோ எடுக்கும் போது இப்ப அவங்க கிட்ட மறைச்சு வச்சு இந்த கத்தி எடுத்து அவனை அப்படியே குத்த வர அவ அதுக்குள்ளே உஷாரா புடிச்சுக்கிறான். இப்ப அவனை போட்டு செம்ம அடி அடிக்க பதிலுக்கு அவனும் ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்கிறான்.
2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஒரு கோவத்துல ஹீரோயின் கத்தி எடுத்து அவன் வயிற்றுலே குத்திடுறாங்க. அவன் கத்திட்டு கீழே விழுந்துறான். அப்படியே அவன் மூஞ்ச புடிச்சு இந்த மூஞ்ச வச்சுதானடா எல்லா பொண்ணையும் மயக்கினு சொல்லி வாயிலே கத்திய வச்சு குத்தி கிழிச்சிடுறாங்க. அவன் மூஞ்சு கிழிஞ்சு வலியில கத்திட்டு இருக்க. அப்படியே அவனை குத்தா வர அதுக்குள்ள அந்த கடையில வேலை பார்த்தவன் கன் எடுத்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்துடுறான். அவன் கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சு வெளியே போறாங்க. பார்த்தா அந்த ஹோட்டல்ல இன்னொரு தவணா இருப்பான். அவனும் ஹீரோயின் அட்டாக் பண்ண வேகமா வர இப்ப பக்கத்துல இருந்த ஒரு டோர்ல ஒரு பொண்ணு ஓபன் பண்ணிட்டு வந்துடுறா. அதனால அவன் கீழே விழுந்து அவன் எடுத்துட்டு வந்த அந்த கட்டர் மிஷின் அவன் காலையே கட் பண்ணிடுது. வழியில அவன் கத்திட்டு இருக்க அந்த ஸ்கூல் பொண்ணு ஹீரோயினை வேகமா இழுத்துட்டு அந்த வில்லனோட காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ உடனே அவனுக்கு சர்ஜரி பண்றாங்க. கிழிஞ்ச அந்த வாயை தைக்கிறாங்க. இப்போ இவனோட ஹெட் ஒருத்தர் வருவார். அவர் தான் மிகப்பெரிய பாஸ். அவர் தான் இந்த போதைப் பொருளை ரெடி பண்ணி ஒரு ஏரியால இருக்கிற ஒரு ஆட்கள் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. அவரும் வந்து இப்பதான் மூஞ்சி பார்க்க அழகா இருக்கு. நானே பெரிய ஃபைட்டா நினைச்சேன். ஆனா போய் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கி இருக்க. நீ இப்ப பெரிய கார்லாம் வச்சிருக்கா. இந்த காருக்கு பணம் எப்படி வந்தது? இவ்வளவு சம்பாதிக்கிறா நீ அப்படின்னு கேட்க, சார் நான் பார்ட் டைம் ஜாபா வேலை பாக்குறேன். பார்ட் டைம் ஜாபா? நாங்க என்ன தப்பான வேலை பண்ணாலும் எங்களுக்குன்னு சில ட்ரெடிஷனல் இருக்கு. நாங்க ரூல்ஸ பிரேக் பண்ண மாட்டோம். ஆனா நான் உன்னை போதையை விற்க சொன்னா அந்த போதையை வச்சு பொண்ணுங்களை ஏமாத்தி வீடியோ எடுத்து வியாபாரம் பண்றியா? நீ பண்ண இந்த விஷயத்தினால இங்க நம்ம டீம்ல சேர்ந்த புது ஆட்கள்லாம் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்க, பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிக்கிறேன். என்ன சரி பண்ணுவ அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட வாயிலே பேக் பண்ணி, உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு, அந்த பொண்ணை எனக்கு உயிரோட கொண்டு வர, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. அதே நேரம் நீங்க ஹீரோயின் அந்த பொண்ணை கடை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கான ஃபுட்டா ஆர்டர் பண்ணும்போது அந்த பொண்ணு பேசாம சைலண்டா இருப்பா. ஹீரோயினும் எவ்வளவு நாளா நீ அங்க இருக்க அப்படின்னு கேட்க, அவங்க கிட்ட நான் மாட்டினதுல இருந்து என்ன அங்கதான் வச்சு சித்திரவதை பண்றான். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பெண்களை அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு நிறைய பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. தினமும் அவனை யாராவது வந்து அட்டாக் பண்ணணும், நாங்க அனுபவிச்ச வழி அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடவுளா பார்த்துட்டா உன்ன அனுப்பி இருக்காரு. நான் பிளான் பண்ண மாதிரி நான் பண்ண போறேன் போது நீ ஒரு பிளான் வச்சிருக்கியா? ஆமா, ரொம்ப வருஷமா இதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு நீ கிடைச்சிட்ட. உன்னை வச்சு நான் என்ன பண்ண நினைச்சனோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க அந்த வில்லனும் ஒரு கடைக்கு போறான். அங்கதான் எல்லா போதைப் பொருளும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வேலை பாக்குற ஒருத்தங்கிட்ட வில்லனும் போய் நிக்க, கேள்விப்பட்டேன்ப்பா அப்போ உங்க இப்படி நலங்க வச்சுட்டாங்க. இது கேட்கும் போது எனக்கே வருத்தமா இருக்கு. நீ எவ்வளவு பெரிய மாசான ஆளு, இப்போ அழகான முகத்தை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வில்லனும், நான் உனக்கு நிறைய பணம் தரேன், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அந்த பொண்ணை நீ கண்டுபிடிக்கணும் போது, ஏன் என்கிட்ட கேக்குற? உன் ஆட்கள் கிட்ட சொன்னாலே கண்டுபிடிப்பானுங்க. இல்ல அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், இதை நம்மளே முடிச்சிடணும். நீ எனக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு தரணும். அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணை நான் முதல் வாட்டி தான் பார்த்திருக்கேன். அவ என்னோட முகத்தை இப்படி பண்ணிட்டா. பத்தாவதுக்கு என்னோட ஃபேவரட் காரையும் ஆட்டி கொடுத்தா. அதுக்கு மொத்தமா வச்சு அவளை நான் செய்ய வேணாம். நீ எனக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் உனக்கு அதிகமா பணத்தை தரேன் அப்படின்னு சொல்ல அங்க வேலை பாக்குறவரும் ஒத்துக்கிறாரு. அதே நேரம் இங்க ஒரு மலை பகுதியில நிறைய பேருக்கு கன் ஷூட் பண்ண சொல்லி தராங்க ஒரு மேம். அவங்க கிட்ட ஹீரோயின் போறா. ஆல்ரெடி ஹீரோயின் இவங்க கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. அவங்களும் நீ பழைய மாதிரி இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோய, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆளை என்னால இன்னுமே கண்டுபிடிக்க முடியலன்னும் போது, மேம் நாங்க வேலைக்கு சேர வரல, என் ஃப்ரெண்டு பத்தி உங்களுக்கு தெரியும்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ செத்து போயிட்டா, அதுக்கு நான் பழி வாங்கணும், நீ ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற? அதெல்லாம் வேண்டாம், போலீஸ் கிட்ட சொல்லு, அவங்க இதை பாத்துப்பாங்கன்னும் போது, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நானே தான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும், எனக்கு கன் தேவைப்படுது, அதை மட்டும் எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல வெயிட் பண்றா. அந்த இடத்துல ஒரு பழைய டகர டப்பா மாதிரி ஒரு வண்டியை உருட்டிட்டு வராங்க ஒரு வயசான 2 கப்பல்ஸ். அவங்களும் கிட்ட வரும்போது ஹீரோயின் பணத்தை கொடுக்குறா. சரி பொருள் இங்க இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வண்டி ஓபன் பண்றாங்க. பார்த்தா நிறைய கலர்ஃபுல்லான பலூன் இருக்கு. இப்போ கீழே ஓபன் பண்ணி பார்த்தா பழைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாமே துரு பிடிச்சது, உடஞ்சு போயிருக்கும். ஹீரோயின், இதுக்கு அவ்வளவு பணத்தை வாங்கினீங்க, இந்த பொம்மை துப்பாக்கி எல்லாம் யாரு கேட்டா அப்படின்ற போதுமா, இதெல்லாம் பொம்மை துப்பாக்கி கிடையாது, ஒவ்வொரு கன்னுக்கோ ஒரு சரித்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா மொக்க போட, எனக்கு ஏதாவது உருப்படியா ஒரு கன்னை கொடுங்கன்னும் போது பாட்டியும், எதுக்கு கன்னு, அந்த ரீசன் நீ எனக்கு சொல்லு அப்படின்னும் போது, ஒருத்தனை நான் கொடூரமா கொலை பண்ணணும். அப்படியா, அதுக்கு இங்க ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட்டை காமிப்பாங்க. அதுல இருந்து பயங்கரமா நெருப்பு வரும். இதை லைட்டா பிரஸ் பண்ணா போதும், அவன் கருகி போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளா காமிச்சிட்டு இருப்பாங்க. இங்க அந்த வில்லனும் அவங்க கூட சேர்ந்த அந்த நபரும் கார்க்குள்ள இருக்கும் போது அந்த நபர் ஒரு டிடெக்டிவ் கிட்ட கால் பண்ணி, எனக்கு இந்த காரை யார் வச்சிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த வில்லனோட கார் நம்பரை சொல்லுவாங்க. அப்படி அவர் பேசிட்டே இருக்க வில்லன் கதவை தட்டி கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சுடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த காருக்கு கீழே மைக் இருக்கும். அவ இவ்வளவு நாளா நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஏதோ ஒரு நல்ல கன்னா பார்த்து வாங்கியிருப்பாங்க. அதை இப்ப கிளீன் பண்ணிட்டே இருக்க அந்த பொண்ணும், எனக்கும் ஷூட் பண்ண சொல்லித்தா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு போது, நீ சின்ன பொண்ணு, ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்
போறேன், உன்ன நான் அதுல இன்வால்வ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் கோச்சிக்கிறா. சரி நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சூப்பர் மார்க்கெட் போய் உணவெல்லாம் வாங்கிட்டு இருக்க. அங்க ஒரு மின்ட் சாக்லேட் இருக்கும். ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் முதல்ல அவளை பார்க்கும்போது அப்போ ஹீரோயின் ஒரு கேக்க வாங்கியிருப்பா. ஹீரோயினுக்கு மின்ட் ஃபிளேவர்னாலே பிடிக்காது. ஆனா அவ ஆல்ரெடி டைம் ஆச்சுன்னு சொன்னனால அவசரத்துக்கு அந்த கேக்க வாங்கியிருப்பா. ஃப்ரெண்டும் நீ இதை ட்ரை பண்ணி பாரு, இது நல்லா இருக்கும்னு சொல்ல அவளும் ட்ரை பண்ணுவா. ஆனா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ஞாபகத்துல அவளும் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட அதை கொடுக்கலான்னு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவ இருக்க மாட்டா. எங்க போயிட்டே நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ கபோர்ட்ல ஒளிஞ்சிருந்த அந்த 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை அவங்க அடிக்க ட்ரை பண்ணிட்டு கடைசியில அவங்க கிட்ட இருந்து தப்பிடணும்னு சொல்லி ஜன்னல் வழியா குதிச்சிடுறாங்க. இப்ப அந்த வில்லனும் பாஸ பாப்பா போறாரு. பாஸ் கிட்ட அந்த பொண்ணை நான் அடிச்சு கொலை பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலையிலேயே எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆனா நான் உன்னை அந்த பொண்ணை கூட்டிட்டு வர தானே சொன்னேன், நான் சொல்லாததானே செய்யற, சரி உன்கிட்ட கொடுத்த எல்லாத்தையும் இவன் கிட்ட கொடுத்துரு, இதுக்கடுத்து இவன் இந்த ஏரியாவை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, வில்லனும் பாஸ் நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், எனக்கு இந்த ஒரு வாட்டி சான்ஸ் தாங்க, என்கிட்ட எதையும் நான் யாருக்கும் ஒப்படைக்க மாட்டேன், சரி முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணு எதுக்கு வச்சிருக்க, நீ பண்ண மர்டர் இந்த பொண்ணு பாத்துட்டா இவ விட்னஸா இருப்பான்னு சொன்ன, இப்ப இந்த பொண்ணை என்னடா பண்ண போற அப்படின்னு போது, அந்த பொண்ணு பேசுற அளவுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ பண்ற, நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டாரு. இப்போ அந்த கெட்டவனா அந்த பொண்ணை பார்த்து, நான் மத்த பொண்ணு மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணல, நான் நல்லா தானே வச்சுட்டு இருப்பேன், ஆனா நீ எப்படி என்னையே ஏமாத்துவ, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, இப்படியே விட்டா உனக்கு என் மேல இந்த பயம் போயிடும், அதனால இதுக்கு அடுத்த நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். எங்க அந்த ஹோட்டலை காமிக்கிறாங்க. அங்க ஒரு சவுண்டு கேட்கும். அங்க வேலை பார்க்க ஒருத்தன் வெளியே போவான். போனவன் ரொம்ப நேரமா வரமாட்டான். அந்த கால் அடிப்பட்டவனும் எங்க இருக்கான், போனவன் ரொம்ப நேரம் வரலன்னு சொல்லி யாரா இருக்கீங்க அப்படின்னு வெளியே போய் பார்த்தா ஹீரோயின் நெத்தி போட்டுல கண்ணு வைப்பாங்க. ஆத்தி நீ அம்மா இந்த வாட்டி என்னமா பண்ண வந்திருக்கேன் போது, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவன் நெத்தியில ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப பாஸ்டர் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பர்த்டேனால அவ ஃப்ரெண்ட் அவளுக்காக தேடி தேடி பர்பிள் கலர்ல ஒரு ஷூ வாங்கியிருப்பா. இந்த வாட்டி உன் பர்த்டேக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனா இந்த பிரசன்ட்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்திருப்பா. அந்த ஷூவை ஹீரோயின் போட்டு வேட்டைக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோயின் அங்க போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. இப்ப அவங்களும் லிஃப்ட்ல ஏறுறாங்க. லிஃப்ட்ல நிறைய ரவுடிங்க இருப்பாங்க. யாரா அந்த பொண்ணு, நம்ம ஏரியால அப்படின்னு சொல்ல லிஃப்ட்டை விட்டு இறங்கும் போது எல்லாருமே டெட் பாடி ஆயிடுறாங்க. ஹீரோயினும் இப்ப அந்த போதையை ரெடி பண்ற அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இங்க பாருங்க, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா உங்களை யார் என்ன ஒன்னும் பண்ணாம இந்த இடத்த விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்ல எல்லாம் சிரிப்பாங்க. யாரா இந்த பொடி பொண்ணு, நம்ம இடத்துக்கு வந்து நம்மளே மிரட்டுறா அப்படின்னு சொல்ல இப்ப பாஸ் வருவாரு. ஓ நீதான் அந்த பொண்ணா, உன்னை பாக்கணும்னு நினைச்சேன், பாத்துட்டேன், ஏதோ அவன் உன்னை கொலை பண்ணிட்டான்னு சொன்னானுங்க, ஆனா நீ இப்படி வந்து நிக்கிறியம்மா, சரி வா நம்ம பேசலாம், ஏன்னா உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் போது டக்குன்னு ஷூட் பண்றாங்க. அந்த நபர் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. எல்லாம் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் கன்னால எல்லாரையும் ஷூட் பண்ண எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட கன்ல புல்லட் காலியான பிறகு ஹீரோயின் எல்லாம் அடிக்க வராங்க. ஆனா அடிக்க வர எல்லாரையும் ஹீரோயினை அடிச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஆட்கள் குறையாம நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஹீரோயினும் இருக்கிற கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் வச்சு அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கன்னையும் லோட் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எல்லாரையும் அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அடிக்க மாத்தி 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 ஹீரோயின் எல்லாரையும் அடிச்சுட்டே வராங்க. இப்ப அந்த பாஸோட அசிஸ்டன்ட் போட்டு ஹீரோயினை அடிச்சுட்டு எங்கடா அவன் இருக்கான் அப்படின்னும் போது அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு போது அங்க கண்ணாடி பீச வாயில போட்டு வாயிலே குத்தி குத்தி அடிக்கிறாங்க. அவனை ஷூட் பண்ணிட்டு இப்ப ஹீரோயின் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது பாக்குறாங்க அந்த கெட்டவன் கிட்ட வேலை பாக்குறவன் வண்டி ஓட்டிட்டு வருவான். அவனை பார்த்த ஹீரோயினும் அப்படியே நிக்க அவன் பயந்து போய் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் அந்த வண்டி பின்னாடி பாக்குறாங்க. அந்த பொண்ணை இறந்து போயிருப்பா. ஹீரோயினையும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இப்ப அந்த நபரை ஷூட் பண்ண இப்ப அதுக்குள்ள அந்த வில்லன் வந்து ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறான். வில்லன் கூட இருந்தான்னா கரெக்டான டைமுக்கு வந்த, நீ மட்டும் லேட்டா வந்தேன்னு வச்சுக்கோங்க இவன் என்ன மர்டர் பண்ணிருப்பா, கரெக்டான டைமுக்கு வந்த குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவரை நான் கொள்றேன் முதல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த கெட்டவனையும் அவனை ஷூட் பண்ணிடுறான். நீ உசுரோட இருந்தாதான்டா உனக்கு நான் பணம் தரணும், இப்பதான் நீ செத்துட்டியே, நான் உனக்கு சரி பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேட அந்த பொண்ணு உயிரோட தான் இருப்பா. அவ இழந்த கண்ணை வச்சு அந்த வில்லனை ஷூட் பண்ணுவா. அவ ஷூட் பண்ணதை பார்த்து ஹீரோயினா உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவகிட்ட ஒரு பாக்கெட் கன் இருக்கும். அதை எடுத்து டக்குன்னு அவன் வயிற்றுல ஷூட் பண்ண அவன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவான். இப்ப அவனை கார் டிக்கில போட்டு பீச் கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. அவனை கீழே தூக்கி போடுவாங்க. அவனை கொள்றதுக்காக அந்த நெருப்பு வரக்கூடிய எக்யூப்மெண்ட்டை வெளியே எடுப்பாங்க. அவனும் கதறி கதறி என்னை விடுங்கடி, ஏன்டி இப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் என்ன தப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்க ஹீரோயினும் எதுவுமே கேட்காம நான் வந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை ஆன் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு
என்னை விட்டு நான் வேணா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிரேன், இல்லனா பணம் குடுக்குறேன். எதுக்குடி என்ன மட்டும் இப்படி சித்திரவதை பண்ற? நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன்? இது வரைக்கும் நான் சத்தியமா உன்னை பார்த்ததே இல்ல. உனக்கு என்னதாண்டி வேணும்னு சொல்லி கதறி கேட்க, நான் யாருன்னு உனக்கு தெரியல, என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி பேரை சொல்ல அவன் யோசிப்பான். இங்க பார், நான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கு அடுத்து நான் திருந்தி வாழ்றேன். தயவு செஞ்சு என்ன ஒரு வாட்டி மன்னிச்சிரு. நான் என்ன சாகுற அளவுக்கு பெரிய குத்தமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வாயிலே குத்துறாங்க. அவனும் இப்ப சிரிச்சுக்கிட்டு, உன் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப தப்பா உன் ஃப்ரெண்டை பத்தி பேச ஹீரோயினுக்கு கோவம் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன நீ சாகடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் நரகத்துக்கு போனாலும் முதல்ல பண்ற காரியம் நான் உன் ஃப்ரெண்டுக்கு இங்க பண்ண சித்திரவதைய அங்க போயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினுக்கு அப்படியே கோபமா வருது. ஹீரோயினும் அதுக்கு முன்னாடி அங்க வந்து நான் உன்னை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு அப்படியே ஆன் பண்ண அவன் தீல எரிஞ்சு கருகி இறந்து போயிடுறான். அவன் சாகிறத அந்த ஸ்கூல் பொண்ணு பார்த்து சந்தோஷப்படுறான். இப்போ ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் முன்னாடி இங்க கடல்ல வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவா, அடுத்த ஜென்மமா இருந்தா நான் கடல்ல மீனா பொறுக்கணும், ஏன்னா இந்த கடலை பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லியிருப்பா. அவ ஆசைப்பட்ட பட் அந்த பீச்ல வச்சுதான் ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுத்திருப்பா. இப்ப ஹீரோயின் அந்த கெட்டவனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்த எல்லா பென் டிரைவரும் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது அங்க ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி எல்லாம் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பான், எந்த இடத்துக்கு போகணும், எத்தனை மணிக்கு போகணும். அந்த டைரியை எடுத்துட்டு இப்போ ஹீரோயின் வண்டி எடுத்துட்டு மத்த பெண்களை காப்பாத்த டிராவல் பண்ணி போறாங்க. அப்படியே கடலை காமிக்கிறாங்க. அந்த கடல்ல தண்ணியா ஒரு ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சர்டிஞ்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.